முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எஃப்ஜேயும் கமாருதீனும் காலி ப்ரோ. வச்சு செய்யின்னு செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு எல்லோ கார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒருத்தருக்கு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல, ரெண்டு பேருக்கும் எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வயலன்ஸ் பண்ணியிருக்காங்க, வார்த்தைகளை கடத்திருக்காங்க. ஸோ டீம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. பயங்கர கோவம். ஏன்னா முதல் வாரமே இந்த அளவுக்கு போனாங்கன்னா வரப்போற வாரங்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு டீம் சரியான கோவத்தில் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு செய்ய போறாங்க. அண்ட் இவங்களை வச்சு அடிக்கிற அடியில் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பயப்படணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க போது. ஸோ விஜேஎஸ் வேற லெவலில் இறங்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க முக்காவாசி பேர் பிக் பாஸே மதிக்க மாட்டேங்காங்க ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள வந்தா பிக் பாஸ்க்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அந்த மனுஷன் ஒரு இடத்துல உட்கார சொல்றாரா உட்காரணும், ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாரா செய்யணும், இல்ல ஒரு டாஸ்கை வாசிக்கிறதுக்கு அவர் வாசில ஒரு சின்ன கேப் விடுறாரா அமைதியா பொறுத்து இருந்து பிக் பாஸ் ரிட்டன் பேசுறதுக்கு வெயிட் பண்ணணும். பட் இது எதையுமே இவங்க பண்ண மாட்டேங்காங்க. பிக் பாஸ் சுத்தமா மதிக்கவே இல்லை. ஸோ முதல் வாரமே இவ்வளவுக்குள்ள பண்றதுனால இவங்க விட்டு வைக்கிறதா இல்ல, இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள கமாருதீன் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திவாகரை ரொம்ப வார்த்தைகளை கடத்திட்டாங்க. ஓகேவா, ரொம்பனா ரொம்ப முக்கியமா நம்ம கமாருதீன்ல பாடி ஷேமிங்கே பயங்கரமா பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு அட்ரஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுல கமாருதீன் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். கமாருதீனும் எஃப்ஜே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள நம்ம திவாகரும் ரம்யாவும் ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. ஒரு எஜுகேஷன் வச்சு ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு இடையில வந்த நம்ம எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்ட் அந்த சண்டே ஒரு மாதிரி காமெடியா கொண்டு போயிடலாம் தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஓகேவா, காமெடியா கொண்டு போயிடலாம் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அது காமெடியா கொண்டு போக முடியாம ஒரு மாதிரி போயிருந்திருக்கும். அந்த பக்கம் நம்ம ரம்யா அவர்கள் ரொம்ப ஓவரா அழுதுருப்பாங்க. உடனே உள்ள வந்த எஃப்ஜே என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு மாதிரி கோவப்பட்டு திவாகர்ட்ட கத்திருப்பாரு. அப்ப திவாகர் ஆப்போசிட்ல இருந்து யோ போயா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிருப்பாப்ல, கையை காமிச்சிருப்பாப்ல. அதுக்கு நம்ம எஃப்ஜே என்ன பண்ணிருப்பாப்லன்னா கையறக்கு வெட்டிடுவேன் அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாப்ல. அது எபிசோட்லயும் வந்துட்டு ப்ரோமோலயும் வந்துட்டு. ஸோ இது கண்டிப்பா இன்னைக்கு விஜேஎஸ் இதை கேட்டு பொலன்னு பொழந்துருவார். ஓகேவா, ஏன்னா இதை விட மாட்டாங்க ப்ரோ. இப்படி சும்மா வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிற விஷயத்தெல்லாம் விடவே மாட்டாங்க. சீசன் 7 நினைக்கிறேன் வீட்டில் வந்து சீசன் 7 ஆமா சீசன் 7ல 2 பேர்கிட்ட கேஸ் வாங்கினா நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து வெளியே வந்து அடிச்சிருவேன் தூக்கி போட்டு மிதிச்சிரும் அப்படின்னாப்ல, இன்னொருத்தர் வந்து சொருகிருவேன்னாப்ல. ஸோ இந்த 2 கேஸையுமே அந்த டைம்ல கமல் சார் வச்சு செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்க போகுது. ஆள் வெட்டிடுவேன் சீன் போட்டார்ல, எங்க வெட்டு எப்படி வெட்டுவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லோ கார்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல எஃப்ஜே வார்த்தையை கடத்திருக்காரு. நேத்து கூட ஒரு இடத்துல வார்த்தையை கடத்தினாரு. திவாகரை பார்த்து பைத்தியக்காரன் என்ன பைத்தியக்காரன் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வார்த்தையை கடத்தினாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இன்னைக்கு எஃப்ஜே செதுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. கமாருதீன் தான் ரொம்ப ஸ்பெஷல் ப்ரோ. ஏன்னா கமாருதீனை ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கமாருதீன் தான் ரொம்ப அதிகமா வயலன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வீட்டுக்குள்ள. அந்த அதே சண்டையில் அந்த ரம்யா அவர்கள் பிரச்சனை அப்போவே எஃப்ஜே வந்து அப்பதான் பேசிட்டு போயிருப்பாப்ல. அதுக்கு இடையில திருப்பி கமாருதீன் வந்து ஒரு சீன் போட ட்ரை பண்ணி ஒரு மாதிரி அடிச்சு தள்ளிலாம் விட்டுருப்பாரு. ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏதோ அவர் ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. உடனே அந்த இடத்துல ஒரு மாதிரி அடிச்சு தள்ளிலாம் விட்டுருப்பாப்ல. அது முதல் வயலன்ஸ். அதுக்கப்புறம் அவரை பார்த்து வாடா போடான்னு சொல்லிட்டு வயசுக்கு மரியாதை கொடுத்துக்காம பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா 2 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் நைட் எல்லாரும் சேர்ந்து வெளியே உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது திவாகரையும் ஆதிரி அவர்களையும் வச்சு ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா, அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துமா பிள்ளையை கொடுத்துட்டு போயிட போறான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டாக் வரும். அதுக்கு சபரி அவர்கள் அதுக்கு கமாருதீன் அந்த சைட்ல இருந்து ஒரு கவுண்டர் மாதிரி கொடுப்பாரு. ஆல்ரெடி பிள்ளைய கொடுத்த மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அதுல அந்த மனுஷன் பாவம் ஒரு மாதிரி உடஞ்சிருப்பாரு. லிட்டரலி அந்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு மாதிரி பிரேக் ஆயிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு மாதிரி போயா ஆக்ட் பண்ண கூட்டிட்டு எந்த ஏதோ பேசிட்டு இருக்க, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுவார் திவாகர். ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப 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 தப்பு. ஓகேவா, நீங்க ஃபிட்டா இருக்கீங்க அப்படிங்கறதுனால அடுத்த ஆளை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது. அவரு என்னதான் கோமாளித்தனம் பண்ணாலும் உங்களை ஃபன் தான் பண்ணிட்டு இருக்காரு, சிரிக்க தான் வச்சுட்டு இருக்காரு. உங்களை யாரையுமே டவுன் பண்ணி பேசல, உங்களை யாரையுமே மட்டம் தட்டி பேசல. அந்த மனுஷன் இது வரத்துக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க சண்டை போட்டாதான் அந்த மனுஷன் திருப்பி சண்டை போடுறாரு. ஓகேவா, ஸோ அந்த மனுஷனை வந்து கலாய்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இறங்கி இது பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா விஜேஎஸ் வந்து அட்ரஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கமாருதீன் செத்தாரு ப்ரோ. கமாருதீனை வச்சு செஞ்சுருவாங்க. ஏன்னா வார்த்தைகளை பல இடத்துல கடத்துறாப்புல, பல இடங்கள்ல. நேத்து கூட இந்த நந்தினி அவர்கள் பிரச்சனை அப்போ அந்த இடத்துல தர்பூசணி வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பாப்புல. அப்போ தர்பூசணி கையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி இது பண்ணி அடிக்கலாம் போயிருப்பாப்புல. ஒரு மாதிரி இது பண்ணி டர்னு கையெல்லாம் தட்டி வயலன்ஸே ஆயிடுச்சு. உண்மையாவே சொல்ல போனா வயலன்ஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு கமாருதீன் வந்து இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு.
அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு ஒரு ஹீரோ. அதனால இந்த வீட்டுக்குள்ள யார்கிட்ட வேணா எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணா வார்த்தைகளை விடலாம், என்ன ஒருமையில வேணா பேசலாம், எப்படி வேணா கையை நீட்டலாம்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. பட் அதை பிக் பாஸ் டீம் விட போறது இல்ல. இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு, அது மட்டும் இல்லாம இவங்க பிக் பாஸை மதிக்க மாட்டேங்காங்க. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸை மதிக்கணும். உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை உருப்படியா பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவங்க காலையில ஆக்டிவிட்டியை வாசிச்சுட்டு அந்த ஆக்டிவிட்டியை பண்ணாம சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வரலாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மக்கு போட்டியாளர்களாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் மொத்தமாக இன்றைக்கி வச்சு செய்ய போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. யார் யார் குறுக்க வந்து அடி வாங்க போகிறான்னு தெரில. அதிகமாக அடி வாங்குறது எனக்கு தெரிஞ்சு கமாருதீனா இருக்கும், அடுத்தது எஃப்ஜேவா இருக்கும். அதுக்கு குறுக்க போய் யார் யார் அடி வாங்க போகிறா, யார் யார் என்னென்ன மாட்ட போகிறா அப்படிங்கிறதுலாம் நம்ம எபிசோடுக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஷூட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனோடனே அந்த எவிக்ஷன் அப்டேட் யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லா அப்டேட்டுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன நடக்க போகுது. ஏன்னா முதல் வாரம்ல, இந்த சீசன் 9ஓட முதல் வாரம் சேதன் எப்படி ஹோஸ்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்குலாம் நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் சொதப்பினாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க நான் நம்புறேன். அதனால நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சேதன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும், ஒன்று விடாமல் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. முக்கியமாக கெமி அவர்களும் கண்டிப்பாக இதுக்குள்ளே வருவாங்க. கெமி அவர்களும் எனக்கு தெரிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கெமி வந்து லிட்ரலி அந்த மனுஷனை பார்த்து ஒரு ஃபேக்காக ஒரு அலிகேஷனை செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. என் வயிற்ற பார்க்கன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப 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 தப்பு. எப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மனுஷன் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் கலாய்க்கிறீங்களா, அதோட இருந்துக்கணும். கலாய்க்கிறீங்க இல்லை அந்த மனுஷனை ஒதுக்குறீங்க, அதெல்லாம் அதோட இருந்தால் ஓகேவா இருக்கும். ஆனால் அது ஒரு படி தாண்டி அந்த மனுஷனை அடிக்க போகிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, ஃபேக்காக ஒரு அலிகேஷன் செட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப 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 மட்டமான வேலைகள். அந்த மட்டமான வேலைகளை அந்த 3 பேரும் பார்த்துருக்காங்க. கெமி அவர்களும் இதில் இருக்காங்க. கெமி அவர்களையுமே வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, கெமி, எஃப்ஜே, கமாருதீன் இந்த 3 பேரில் யார் 2 பேருக்கு எல்லோ கார்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? இந்த 2 பேருக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும் ப்ரோ. கண்டிப்பாக கொடுத்தா தான் இதுக்கப்புறம் நடக்காதுன்னா யாரை சொல்லுவேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் எஃப்ஜே கூட இப்போ ஏதோ பண்ணிட்டான். எஃப்ஜே கூட பண்ண தப்பு தான். பட் ஓகே கமாருதீன், கெமி இந்த 2 பேருக்கும் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கமாருதீனுக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஜே வந்து அமைதியாயிருவான். அதுக்கப்புறம் எஃப்ஜேட்டேருந்து பெருசாக சத்தம் வராது, கொஞ்சம் பயப்படுவான். ஓகேவா? அதே மாதிரி கெமி கிட்ட கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ளவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஓகே, நம்ம என்ன தான் வந்து சண்டை போட ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு அலிகேஷன் செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அதனால் என்ன கேட்டால் கெமிக்கும் கமாருதீனுக்கும் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் சேதன் எப்படி ஹோஸ்டிங் பண்ணுவார், என்ன மாதிரி கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். உண்மையாகவே இந்த சீசனில் உள்ளவங்க பிக் பாஸை மதிக்காத மாதிரி எனக்கு தோணுது. நான் கவனிச்ச வரத்துக்கு உங்கள் யாருமே பிக் பாஸை பெருசாக மதிக்காத மாதிரி இருக்குது. பட் ஒருவேளை எனக்கு தான் தப்பாக தோணுதா, இல்லை எல்லா சீசனுமே இப்படி தான் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரில. பட் உங்களோட இதை சொல்லுங்கள். நீங்கள் கவனிச்ச வரத்துக்கு இந்த வீட்டில் உள்ளவங்களாம் பிக் பாஸை மதிக்கிறாங்களா, பிக் பாஸை கரெக்டாக மதித்து அவர் உட்கார சொன்னால் உட்காடுறாங்களா, பேச சொன்னால் பேசுகிறாங்களா, இல்லை அவர் பேசிட்டு சின்ன கேப் போடும்போது கரெக்டாக அவரை மதித்து அமைதியாக இருக்காங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, இத்தனை நாட்கள் எப்படி கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அதை பற்றி பெருசாக யாருமே அதை நோட் பண்ண மாதிரி இல்லை. பட் நான் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன்னு தெரில. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.